ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் 13ஆம் தேதி, நாளை ஏப்ரல் 14ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை காலையில் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு 40 ரூபாய் விலை குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் 14,060 ரூபாயாகும். ஒரு சவரன் 1,12,480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் 15,338 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,22,704 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கான பங்குச்சந்தை நம்மளுக்கு வந்து லீவு தாங்க. ஆனால் தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை ஒரு சின்ன இறக்கத்தில் இருக்குது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு 15 பைசா நம்மளுக்கு வந்து வீக்காக தாங்க இருக்குது. 93 ரூபாய் 60 பைசா அப்படி இருந்துட்டு இருக்குதுங்க. இன்னும் இடைப்பட்ட டைம் நிறையா இருக்குது. இந்த டைமில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தங்கத்தோட விலை வந்து 14,060 ரூபாயில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 ரூபாயிலிருந்து ஒரு 100 ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா சர்வதேச லெவலில் சின்ன இறக்கம் இருந்தாலும் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீக்காக இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையில் ஒரு சின்ன இறக்கம் தான் இருக்குது. அது பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி தான் இருக்குங்க. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இதே விலையில், அதாவது 260 ரூபாயிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ இரவு 9 மணி நிலவரத்தில் இந்த அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்குதுங்க. காலையில் 8 மணிக்கு நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறது 12,000க்கு கீழே வருமா அப்படிங்கிற மாதிரி ரேட் வந்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா போர் வந்து மீண்டும் வலுப்பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது சூழல். ஏன்னா வந்து பேச்சுவார்த்தையில் வந்து உடன்பாடு எதுவும் எட்டலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீண்டும் வந்து போர் பதட்டம் சூழல் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. கச்சா எண்ணெய் வந்து ரேட் வந்து அதிகரிக்கும் பட்சத்தில், அதே போல் யூஎஸோடைய டாலர் ரேட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஸோ வீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு விலை குறைவதற்கான வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்லிட்டு இருக்கோம். நடக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து சாத்தியக்கூறு தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.